ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் பைட் பை பைட். இன்றைக்கி வீடியோவில் நான் காராமணி வச்சு ஒரு கிரேவி செஞ்சுருக்கேன். இது வந்து சிக்கர்ச்சோலை வெரைட்டிலே செஞ்சுருக்கேன். இது நீங்கள் கொண்டக்கடலை இல்லை பட்டாணி எது கூட வேணாலும் வச்சு இது செய்யலாம். சப்பாத்தி, பரோட்டா, நான், ரைஸ் எல்லாத்துக்கூடவும் ஒரு நல்ல அக்காம்பனிமெண்ட்டாக இருக்கும். நான் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சோளமும் கோதுமையும் யூஸ் பண்ணி ஒரு சப்பாத்தி செஞ்சுருந்தேன், ஃபுல்கா செஞ்சுருந்தேன். அதுக்கு வந்து இதை நான் சைட் டிஷ்ஷாக நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதை எப்படி செய்யலாம் அப்படின்னா, கசகசா ஒரு 2 டீஸ்பூன் ஊற வச்சுக்கணும். அது கூட ஒரு 10 முந்திரி, ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் பார்த்திங்கன்னா அதில் ஒரு மூடி தேங்காய், இதுதான் நமக்கு தேவையானது. ஊற வைக்கணும். ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா காராமணி ஒரு 200 கிராம் காராமணிக்கு நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு ஒரு தக்காளியும் போட்டு குக்கரில் கொஞ்சம் சால்ட்டும் போட்டு வேக வச்சுட்டேன். ஒரு 4 விசிலுக்கு வேக வச்சுட்டேன். குழஞ்சி போகாமல் வேக வச்சு எடுத்துக்கணும். விசில் கம்ப்ளீட்டாக செட் ஆனதும் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா காராமணி வந்து நல்ல சாஃப்டாக வெந்திருக்கும். நான் ஓவர் நைட்லாம் ஊற வைக்கலை. பட் ஆனால் நீங்கள் அப்படியே டைரெக்டாகவே வாஷ் பண்ணிவிட்டு குக் பண்ணிடலாம். இதில் 1/2 உருளைக்கிழங்கு மட்டும் நான் வந்து எடுத்துக்கிறேன். அது கூட தக்காளி, 2 இன்ச் இஞ்சி, அப்புறம் கொத்தமல்லி கீழ் தண்டு மட்டும், அண்ட் ஒரு 4 பல் பூண்டு, அண்ட் ஊற வச்ச கசகசா, முந்திரி, தேங்காய் அரை மூடி சொன்னேன் இல்லையா, அந்த தேங்காய் பல், அண்டு நான் அதில் தேங்காயில் உடச்சி எடுத்த இளநீ. இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் இளநியும் இது கூடவே சேர்த்து நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்கிறேன். ஒரு பேனில் ஆயில் மட்டும்தான், ஆயில் கொஞ்சம் சேர்த்துட்டு பிரிஞ்சி இலை ஒரு 2 இலை எடுத்திருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் ஷாஜீரா, அது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அந்த ஷாஜீராவும் போட்டு நல்லா தாளிப்புக்கு ஃபஸ்ட்டு வதக்கிக்கிறோம். அதுக்கப்புறம் சோம்பு ஒரு 3/4 டீஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சோம்பு வேண்டாம் அப்படின்னா அவாய்ட் பண்ணிடலாம். பட் சோம்பு நல்ல வாசனை கொடுக்கும். ஸோ சோம்பு வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் பொடியாக கட் பண்ண வெங்காயம், ஒரு கப் அளவு வெங்காயம் நான் வந்து ஆட் பண்ணிவிட்டு, அது கூட தட்டின பூண்டு, நான் வந்து ரொம்ப நைஸாக வந்து அரைச்சிக்கலை, தட்டி மட்டும் போட்டிருக்கேன். அந்த பூண்டை வந்து வதக்கிட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயக்கீரையை எடுத்து கையில் கசக்கிட்டு போட்டிருக்கேன். வெந்தயக்கீரையை நான் 3 ஸ்டேஜில் போட்டிருக்கேன். அது ஃப்ளேவர் வந்து என்ஹான்ஸ் ஆகும். இது கூட பார்த்திங்கன்னா அந்த ஒரே ஒரு தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அண்ட் மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி, ஜீரகப்பொடி, தனியா பொடி, இதெல்லாம் ஒன்று பின்னாடி ஒன்று ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து வதக்கிக்கணும். தக்காளியோட ஈரப்பதம் இருக்கிறதுனால மசாலா தீஞ்சு போயிடாது. ஒரு 1 மினிட் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவும் சேர்த்து நல்லா பிளெண்ட் ஆகிற அளவுக்கு நம்ம மசாலா வந்து நல்லா குக் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை வந்து அப்படியே வதக்க வேண்டியதுதான். அண்ட் ஒரு நிமிஷம் அளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா கல் உப்பு, கொஞ்சம் தேவையான அளவு கல் உப்பு போட்டுட்டு, ஏன்னா நம்ம பிரித்து போடுறதுனால உப்பு கொஞ்சம் பார்த்து போடுங்க. கல் உப்பு ஒரு சாதா உப்பு, எந்த உப்புனாலும் ஓகே. அதை போட்டுட்டு பாக்கி இருந்த அரை உருளைக்கிழங்கு, வேக வச்சு அரை உருளைக்கிழங்கை நான் இதில் கட் பண்ணி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வெந்த காராமணியும் சேர்த்து நல்ல மசாலா பச்சை வாசனை போன அப்புறம் அந்த காராமணியும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு கொதிக்க வைக்கணும். நல்ல ஒரு 5 to 10 மினிட்ஸ் நான் நல்லா கொதிக்க வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொதித்து வந்ததுக்கப்புறமா நான் லாங்காக ஸ்லிட் பண்ணி கீரலாக போட்ட 4 பச்சை மிளகாயை இந்த ஸ்டேஜில் போடுறேன். இது வந்து வாசனை ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டே போடாமல் இந்த ஸ்டேஜில் போட்டோம் அப்படின்னா போட்டுட்டு கசூரி மேத்தியும் போட்டுட்டு கீழே இறக்கி வச்சுட்டு, இப்போ தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். 6 டீஸ்பூன் நெய்யில் தட்டின பூண்டு ஒரு 2 டீஸ்பூனும், நல்ல நீள வாக்கில் நறுக்கின இஞ்சி, ஒரு 1/4 டீஸ்பூனில் பாதி அளவு பெருங்காயம், இதை வந்து நான் போட்டதுக்கப்புறமா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கரம் மசாலா நான் எங்கேயுமே யூஸ் பண்ணலை. இந்த இடத்துல நான் 2 டீஸ்பூன் வெந்தயக்கீரையும் போட்டுட்டு சோலை மசாலா ஒரு 3 டீஸ்பூனும், 1 டீஸ்பூன் மிளகா பொடியும் போட்டுட்டு நல்லா லோ ஃப்ளேமில் ஒரு சின்ன வதக்கிட்டு நம்ம ஆல்ரெடி ரெடியாக இருக்கிற கிரேவியில்
இதை ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ண விடுங்க. இந்த வாசனை பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த தடுக்கா வந்து ஆக்சுவலி ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம ஃபஸ்ட்டு கிரேவி செய்யும்போது கூட அவ்வளோ நமக்கு ஆயில் வந்து பெருசாக தேவையில்லை. பட் இந்த லாஸ்ட்டு போடுற தடுக்கா பார்த்திங்கன்னா அந்த கிரேவிக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபிக்கு நிச்சயம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு, டேஸ்ட் பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.